ஃப்ரைடே நைட்டு வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏதோ ஒரு வேலையிலேருந்து கொஞ்சம் விடுபடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வாரம் ஃபுல்லாக மிஷின் மாதிரி ஓடிட்டுருக்கு நம்ம லைஃப். நம்மளோட குழந்தைங்க எதிர்காலத்துக்காக நம்ம நிறைய யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்களாக பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நிறைய பணம் காசு சேர்த்து கொடுக்கணும், நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை மறந்துடுறோம். நம்ம கிட்ஸுக்கு சின்ன வயசுலேயே யாராவது அவங்கள ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ அப்யூஸ் பண்ணாங்கன்னா நோன்னு சொல்லணும், அந்த இடத்த விட்டு வாக் அவுட் பண்ணணும், உனக்காக நீ ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், உன்னோட வாய்ஸ் அந்த இடத்துல ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நம்மளை அவமானப்படுத்துகிற இடத்துலையும் கஷ்டப்படுத்துகிற இடத்துலையும் அமைதியாக நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது எல்லாம் போக என்ன நடந்தாலும் பேரண்ட்ஸ் நாங்கள் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு சொன்னால் பல ரித்யான்யாக்களை உருவாக்காமல் இருக்கலாம்.